ஆஸ் யூஸ்வல் வணக்கங்கள். நீங்கள் பங்கு போட்டுங்கோ. கடவுள் பாதி, நீங்கள் பாதி எடுத்துங்கோ. ஓகே, வாங்க, ஏதாவது சும்மா பேசலாம். சரிங்க தாத்தா. தாத்தா, நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இவ்வளோ நாளில் நீங்கள் ஏதாவது நடிச்சிருக்கிறீங்களா? நாடகத்தில் நடிச்சிருக்கிறீங்களா? நடித்திருக்கிறேன். நான் ஒரு நடிகன். தாத்தா, நீங்கள் நடிகனா? அவர் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், அவர் காதல் மன்னன், அவர் யார், ஆர் கணேஷ், அவர், இவங்க சாவித்ரி, பத்மினி, எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது அத்தனை நடிகர்கள் இருக்கிறார்களே. அவர்களைப் போல நீங்களும் ஒரு நடிகரா? எங்களுக்கு இவ்வளவு நாளாக தெரியவில்லையே. அவர் சொல்கிறாங்க, நான் பல நாடகங்களில் நடித்திருக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கிறேன், பரிசு வாங்கியிருக்கிறேன். முதல் நாடகம் தண்டனை என்ற தலைப்பில் ஒரு நாடகம் நடந்தது. மைக்கோ ஃபைன் ஆர்ட் சொசைட்டியில் ஒரு நாடக போட்டி நடத்தினார்கள். பலவிதமான மொழிகளை கொண்ட தொழிலாளர்கள் இருந்தார்கள். அத்தனை மொழிகளிலும் உள்ள அவர்கள் அவரவர்கள் ஒரு நாடக குழுவை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் பாஷையில் ஒரு நாடகம் நடத்தினார்கள். அதில் நமது தாய்மொழி தமிழில் ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. அதில் நான் ஒரு சிஐடியாக நான் நடித்தேன். ஒரு பெரிய பணக்காரன் அவன். அப்பொழுது அவனிடம் நிறைய தங்கம் நடமாடிக்கொண்டிருந்தது. அப்போது அரசாங்கத்தால் அதை அறிந்து அவனுக்கு எங்கிருந்து வருகிறது இவ்வளோ பணம், குறிப்பாக தங்க நகை எங்கிருந்து வருகிறது, அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அதுக்காக உருவாக்கினார்கள். அதில் நான் சிஐடியாக நான் நடித்தேன். அவனை கண்டுபிடிப்பதற்கு சரியான ஒருவன் வேண்டும் என்றால் அது நான் தான் என்று அவர்களுக்கு புலப்பட்டிருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஒரு திரைப்படத்திலே கதையிலே ஒரு ஸ்பை ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு யார் பொருத்தமானவன் என்று தேடினார்கள். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனே கேட்டான், உங்களில் யார் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள் என்று. அப்போது ஒருவன் கருணாநிதி, அவருடைய இனிஷியல் தெரியவில்லை, கருணாநிதி என்ற ஒரு மனிதன் நான் போகிறேன் அப்படின்னு துடிஞ்சு எழுந்தான். ஓ, பொடியன், பொருத்தமானவன், போய் வா அப்படின்ற கட்டபொம்மன் அனுப்பினார். அதே போல் இந்த நாடகத்தில் இந்த சிஐடியாக நடிப்பதற்கு லூயிஸை போடலாம். அவன் ரொம்ப சாதுவானவன் மாதிரி இருக்கிறான். உண்மையிலேயே சாதுவானவன். அவனை ஒரு தங்க வியாபாரியாக அவன் நடிக்க வைக்கலாம். ஒரு சேட் தங்க வியாபாரம் செய்யக்கூடியவனாக அவரை நடிக்க வைக்கலாம். அப்போது அந்த பணக்காரன் தங்கத்தை எல்லாம் இவரிடம் வந்து விற்பார்கள், வாங்குவார்கள். அப்போது இவர் அந்த பணம் நகை எங்கிருந்து வருகிறது என்றதை பக்குவமாக அவர் கண்டுபிடிப்பார்னு என்ன அந்த நாடகத்திலேயே சிஐடியாக ஒரு மார்வடி வேஷத்தில் என்னை நடிக்க வைத்தார்கள். வெற்றி பெற்றேன். நாடகத்திலேயே நல்ல பெயர் கிடைத்தது எனக்கு. மொத்தத்தில் எல்லாருக்கும் முதல் பரிசு கேட்ட அந்த நாடக குழுக்களில், நாடக போட்டியாளர்களிலேயே எங்கள் தமிழ் நாடகம் முதல் இடத்தை பிடித்தது. அப்போது எங்களுக்கு பரிசும் கொடுத்தார்கள். சாப்பிடுவதற்கு, சாப்பாட்டை போட்டு வைப்பதற்கு ஒரு டிஃபன் கேரியர்
பரிசாக கொடுத்தார்கள். நான் தங்க வியாபாரம் செய்ததுனாலே அந்த சிறப்பான நாடகத்துக்கு ஒரு தங்கக்கட்டியே கொடுத்துருக்கலாம் பரிசாக. தங்கத்தை விட சாப்பாடு தான் முக்கியம். அந்த சாப்பாட்டை பக்குவமாக பத்திரமாக பாதுகாப்பதற்கு ஒரு டிஃபன் கேரியர் தான் சிறந்த ஒரு பொருள்னு அவர்களுக்கு தங்கத்தை விட அந்த டிஃபன் கேரியர் தான் சிறப்பாக தெரிந்திருக்கிறது அந்த ஃபைன் ஆர்ட் சொசைட்டிக்கு. ஃபைன் ஆர்ட் சொசைட்டி மைக்கோ கம்பெனிக்கு அவர்கள் இந்த பரிசை எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். அவர்கள் அந்த டிஃபன் கேரியர் கொடுத்தார்கள்.